நேற்று 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மாப்போஸ் விஞ்ஞானத்தை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி இதற்கு அடுத்த பாடமாக ஏர் புதிதா அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஏர் புதிதாங்கிற பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு உங்களுக்கு இந்த தேர்வை பற்றி சொல்லணுமா. 28ஆம் தேதி தேர்வில் நான் சொல்கிறத இப்போ நல்லா கவனிச்சிடுங்க, திருப்பியும் போட்டு பார்த்துக்கிடுங்க. 6ஆம் பாடம் முழுவதும் தேர்வு. அதில் இருக்கிற கட்டுரைகள், பெரிய கேள்விகள்லாம் நிறையா வரும். உள்ளே இருந்தும் கேள்வி வரும். மனப்பாடங்கள் எழுதணும். மனப்பாடங்கள் ஆண்டு தேர்வில் கேட்பதை போல கேட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் சொன்னேன், குற்றமில்லாமல் ஒருவர் பொருளை தேடுகிறார் என்றால் அவர்களுக்கு சுற்றத்தார்கள் சேருவார்கள். இந்த கருத்தமைந்த குரலை நீ எழுது அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி கருத்தை கொடுத்தா அந்த குரலை எழுது அப்படி தான் ஆண்டு தேர்வில் கொஸ்டினில் இருக்குது. அப்படி கேட்பாங்க, பார்த்துக்கிடுங்க. வெள்ளைத்தாளில் எழுதணும், இது ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்தவரையிலையும் நல்லா வெள்ளைத்தாளில் பெரிய எழுத்தாக கலக்க எழுதணும், ஃபோட்டோ தெளிவாக இருக்கணும். அந்த முறை நீங்கள் எழுதிட்டீங்கன்னா திருத்தறதுக்கு எனக்கு சௌரியமாக இருக்கும். நான் திருத்தறதுக்கு பிறகு ஐயா மார்க்கு போடலைன்னா அது எனக்கு தெரியலை, புரியலைன்னு அர்த்தம். எழுத்து டோட்டல் போடலைன்னா 2 கேள்விக்கு மார்க்கு போடலைன்னா என்னால் டோட்டல் போட முடியாது, நான் விட்டுருவேன். அப்படியே எல்லா கேள்வியும் நான் திருத்துறது மாதிரி புரிகிறது மாதிரி தேர்வு எழுதுங்க. அப்புறம் கேள்வி நம்பரை போட்டுட்டு அதில் நீங்கள் இப்படியெல்லாம் போடக்கூடாது. இந்த பாருங்கள், இப்போ 11ஆவது கேள்வி இப்போ எழுதுனீங்கன்னா இந்த 11 போட பாருங்களா, இந்த 11 மட்டும்தானே இருக்கணும். இந்த 11 எழுதிவிட்டு இப்படி ஒரு போடுறீங்க, இது 1ஆ 11ஆ? ஏன் இந்த ரவுண்டு எதுக்காக போடுறீங்க? இப்படி போடுறீங்க, அப்புறம் இப்படி ஒரு கோடு போடுறீங்க. இது 2ஆ 12ஆ? இந்த முட்டை போடுறது, இந்த ரவுண்டு போடுறது வேண்டாம், இப்படியும் வேண்டாம். இப்படி போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, இப்படி போடுறீங்க. இந்த மாதிரியும் போட வேண்டாம். கேள்வி நம்பர் போட்டிங்கன்னா இப்போ 7ஆவது கேள்வினா 7ஆவது கேள்வி இப்படியே 7 மட்டும் இருக்கட்டுமே. இதை சுற்றிலும் ஏன் கோடு போடணும், இப்படியெல்லாம் போடணும்? இப்படியெல்லாம் போட்டிங்கன்னா இதுக்குள்ளே என்ன வினா, இது என்ன நம்பர்லாம் பார்க்க முடியலை. நீ செல்லில் ரொம்ப சின்னமாக இருக்கிற பொழுது இதெல்லாம் புரியாது. அப்போ என்னால் திருத்த முடியாது. நான் திருத்தலைன்னா டோட்டல் போட மாட்டேன், மார்க்கும் போட மாட்டேன். எரர் தெரிஞ்சால் தான் மார்க்கை குறைச்சி உனக்கு மார்க்கு போட முடியும். எரர் என்னால் கண்டுபிடிக்க முடியலைன்னா நான் எப்படி உனக்கு மார்க்கு போடுறது? எனக்கு இவ்வளவு டோட்டல் வருது, எனக்கு இந்த கேள்வி திருத்தலை, அந்த கேள்வி திருத்தலைன்னா அது எனக்கு விளங்கலைன்னு அர்த்தம். தயவுசெய்து திருத்தினத்துக்கு பிறகு இப்படியெல்லாம் குறை சொல்லாதீங்க. கிளியராக எனக்கு கண்ணுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா நான் எல்லா கேள்வியும் தெரிஞ்சு போட்டுருவேன். அதை புரிஞ்சுக்கிடுங்க. தேர்வை பற்றி அவ்வளவுதாம்மா சொல்ல வேண்டியது. பார்த்து ஒழுங்காக எழுதுங்க தேர்வையெல்லாம். ஏதாவது சந்தேகம்னா கேட்டுக்கிடுங்க. ஆமாம், இன்னைக்கு பாடம் ஏர் புதிதா அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த பாடம், அந்த ஏர் புதிதாங்கிறதுல நம்ம உழவோடு சம்பந்தப்பட்ட நம்ம தான். இப்போ நம்முடைய உழவு தொழிலோடு சம்பந்தப்பட்ட இந்த பாடத்தை கூபா ராஜகோபாலன் எழுதியிருக்கிறார். கூபா ராஜகோபாலன் எழுதியிருக்கிறார். அவர் கூபாரா என்னும் பேர். கும்பகோணத்தில் பிறந்தவர். 1902ஆம் ஆண்டு. சிறுகதை ஆசிரியர். நிறைய சிறுகதை எழுதியிருக்கிறார். பாடல், நாட்டுப்புற பாடல்லாம் நிறைய எழுதியிருக்கிறார். ஒரு பெரிய கவிஞர், நாடக ஆசிரியர், மறுமலர்ச்சி எழுத்தாளர்னு பேர். அதாவது இந்த நேர்நேர் தேமா யாப்பிலக்கண முறைப்படி பாடல்கள் எழுதாமல் அதற்கு பிறகு புது கவிதை எழுதுறதுல இவர் ரொம்ப முக்கியம். அப்படி உள்ளவர் இவர். தமிழ்நாடு, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் ஆசிரியராக கொஞ்ச நாள் பணிபுரிந்திருக்கிறார். இவருடைய மறைவுக்கு பிறகு இவருடைய படைப்புகளெல்லாம் அகலிகை, ஆத்ம சிந்தனை என்ற நூல்களாக தொகுக்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது. அதில் இந்த நூல் ஏர் புதிதா என்னும் கவிதை தொகுப்பிலிருந்து இது இடம்பெற்றுள்ளது. சங்க தமிழருடைய திணை வாழ்வு, திணைனா மருத திணை, ஏர் தொழிலுக்கு. இந்த திணை வாழ்வு வேளாண்மையை அடிப்படையாக கொண்டது. உழுவோர் உலகத்தாருக்கு அச்சாணி என்று போற்றப்பட்டார். அச்சாணி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, மாட்டு வண்டியில் 2 பக்கத்தும் ஒரு இரும்பு துண்டு இருக்கும். அந்த இரும்பு துண்டை எடுத்துட்டோம்னா வண்டி சக்கரம் போய் தூர விழுந்துடும். வண்டி கீழே விழுந்து மாடெல்லாம் அடிபட்டு கை காலெல்லாம் நம்ம ஒடிஞ்சு போயிடுவோம். அந்த அச்சாணி என்பது சின்ன இரும்பு துண்டாக இருந்தாலும் அந்த வண்டிக்கு அது எப்படி முக்கியமோ, அது இல்லைன்னா வண்டி எப்படி நொறுங்கி போயிடுமோ, அது மாதிரி இந்த உழவர் பெருமக்கள், இந்த மருத நிலத்திலே வாழக்கூடிய உழவர் பெருமக்கள் இல்லை என்றால் இந்த உலகம் அழிந்துவிடும். இந்த வண்டிக்கு அச்சாணி போல இந்த உலகத்துக்கு அச்சாணி போன்றவர்கள் உழவர்கள். உழவர்கள் இல்லைன்னா நீ வாயில மண்ணெண்ணி போட்டுக்க வேண்டியதுதான்.
ஆலை தொழிலை விரும்பி பெரிய பெரிய கோடிக்கணக்கில் போட்டு எல்லா தொழிலையும் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சேத்துல மண்ணை நோண்டுகின்ற அரை கால் சட்டை போட்டுக்கொண்டு அரை வேட்டி கட்டி கொண்டு சேத்திலே வேலை செய்கின்ற ஏழை தொழிலாளி விவசாயி இல்லைன்னா உன் வாயில மண்ணு. அது அரசாங்கத்துக்கே இன்னும் புரியலை. ரொம்ப எல்லா விவசாயியும் நான் உணவுப் பொருளை உற்பத்தி பண்ண முடியாதுன்னா உனக்கு ஏது உருளைக்கிழங்கு, உனக்கு ஏது உணவு காய்கறி வகைகள், உனக்கு ஏது கோதுமை, உனக்கு ஏது நெல்? இன்றைக்கு மத்திய அரசாங்கம் போட்டிருக்கிற 3 சட்டங்களே விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள்னு சொல்லி தான் அகில உலகமும் இன்னைக்கு இந்தியா பூரும் போராட்டம் நடந்துக்குது. அவர் என்னமோ மத்தியில் உட்காந்துட்டு அதெல்லாம் அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படி இப்படின்னு கதையெல்லாம் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லைன்னா ஏன் இவ்வளோ மக்களும் போராட்டம் பண்ணணும்? அப்போ போராட்டமே வேண்டிய இல்லையா? அவங்க இருக்கலாமே. நன்மைன்னா சரிதான், நன்மை இல்லைன்னா அப்போ போராட்டம் வருது. அதில் உள்ள மந்திரி கூட ஒருத்தர் விலகி போயிட்டார் இல்லையா? அப்போ தீமை இருக்குன்னு தான் அர்த்தம். இல்லை, அது அப்புறம் பார்ப்போம், அது அப்புறம் நடக்கட்டும், பேப்பரை பார்த்துக்குவோம். அது இப்போ இன்னைக்கு நமக்கு அச்சாணி. இந்த உலகத்துக்கெல்லாம் முக்கியம் உழவர்கள் தான். உழவர்கள் இல்லை என்றால் உலகமே இயங்காதுப்பா. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆண்டாண்டு காலமாக தலைமுறையாக அந்த உழவு தொழிலை செய்கிறானே, வாழ்க்கையில் என்ன முன்னேறி இருக்கிறான்? அந்த பெருந்தொழிலாளர்கள்லாம் ஒரு ஆலை தொழில் வச்சிருக்கிறவன் ஒரு வருடம் 6 மாதத்தில் பல கோடீஸ்வரன் ஆயிடறான். அந்த விவசாயி ஏழை தொழிலாளி ஏழையாகத்தானே இருக்கிறான். எத்தனை பேர் இன்னைக்கு விவசாய பெருங்குடி மக்கள் கோடீஸ்வரர் இருக்கிறான்? ஒருத்தர் கூட இல்லையே ஐயா. கட்டுற வேட்டி தான் ஐயா மிச்சம், திங்கிற சோறு தான் ஐயா மிச்சம், வேறு எதுவுமே அவங்ககிட்ட மிச்சம் இருக்காது. ஏன்னா இன்னைக்கு ஆள் கூலி போக்குவரத்தெல்லாம் ரொம்ப அதிகமாக போயிட்டு என்ன நெல் விளையுது, என்ன கடலை விளையுது, அதுக்கு போட ரசாயன உரங்களினுடைய அளவு என்ன, அதுக்கெல்லாம் கணக்கு எழுதி பார்த்தா என்ன மிஞ்சம்? உழுகின்றவன் கணக்கு எழுதினால் என்னமோ மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒரு பழமொழி இருக்குப்பா. ஆக இந்த ஏழை விவசாயி தான் உலகத்தாருக்கு அச்சாணி. அதான் உலகத்தாருக்கு அச்சாணி என்று போற்றப்படுகின்றவர். உழவே தலையாய தொழில், உழவு தொழிலாக இல்லாமல் பண்பாடாகவும் இன்னைக்கு அது திகழ்கிறது. அச்சாணி என்ற கருத்தை புதுப்பிக்க வேண்டிய சூழல் இன்று எழுந்துள்ளது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விவசாய பெருங்குடி மக்களும் ஒன்று சேர்ந்து போர்க்குரல் எழுப்பினாதான் வருங்காலத்தில் அவன் மக்கள்லாம் வாழ முடியும், எல்லாரும் இருக்க முடியும். நல்லா பார்த்துக்கிடுங்க. உலகத்துக்கு ரொம்ப முக்கியம் ஆலை தொழில் இல்லை, உழவு தொழில் மட்டுமே. அது இல்லைன்னா நாம் உண்ண முடியாது. இந்த ஏற்புதிது அப்படிங்கிறதுல ஒரு சின்ன 2-3 கருத்து. முதல் மழை விழுந்ததும் மேல் மண் பதமாகி விட்டது, வெள்ளி முளைத்திடுது விரைந்து போ நண்பா, காளைகளை ஓட்டி கடிகிச்சல் முன்பு. மழை பெஞ்ச உடனே இந்த மேலே இருக்கிற மண் பெருமழை பெஞ்சா 1 அடி 1/2 அடி ஊறும். தூத்தலாக தூறுனா கொஞ்சம்தான் தூரும், மண் ஊறும். கொஞ்சம் பெருமழை பெஞ்சிருச்சுன்னா அந்த மேலே கலப்பை ஓட்டுற அளவுக்கு மண் ஈரமாயிடும். அதனால் வெள்ளி முளைத்திடுது விரைந்து போ நண்பா, காளைகளை ஓட்டி கடிகு செல்லும். கடுகுதல் வேகமாக செல்லுதல். வெள்ளி என்பது சுக்கிரன், வெள்ளி என்பது ஒரு விண்மீன், ஒரு கோள். அந்த விண்மீன் எப்போ காரிக்குது அப்படின்னு சொன்னால் விடியத்தாரம் 4 மணிக்கு கிழக்கு திசையில் இருக்கும். அந்த விடியத்தாரம் 4 மணிக்கு கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய விண்மீன் பொழுது விடியுது வயலுக்கு போகிறதுக்கான நேரங்களை எல்லாம் அது நமக்கு சொல்லுது. அதான் வெள்ளி முளைக்குது அப்படின்னு சொல்கிறான். வெள்ளி என்றால் சுக்கிரன். பஞ்சாங்கத்தில் எல்லாம் அவர் போட்டிருப்பாங்க. அந்த சுக்கிரன் இல்லாத நேரங்கள்லையும் குரு வியாழன் மேலே இல்லாத நாட்கள்லையும் சுபகாரியங்கள்லாம் வீட்டில் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. புதுமனை புகுழா திருமணங்கள்லாம் செய்யக்கூடாது. வெள்ளி முளைச்சிருக்கிற பொழுதும் குரு இருக்கிற பொழுதும் தான் நல்லதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த வெள்ளி மறைகிறதும் உண்டு, தோன்றுவதும் உண்டு. மாசி மாதம் 13ஆம் தேதி கிழக்கே இந்த வருஷம் அஸ்தமானமாகுது. வர்ற மாசி மாதம், மாசின்னா நமக்கு இது என்ன மாதம்? புரட்டாசி. மாசி மாதம் தான் அது கிழக்கே இருக்கிற வெள்ளி மறையுது, அஸ்தமனமாகுது. மறுபடியும் அடுத்த சித்திரை மாதம் 13ஆம் தேதி தான் திங்கக்கிழமைன்னு தான் அது மேற்கே உதயமாகும். இது 2க்கும் இடைப்பட்ட காலத்தில் அது மறைவுன்னு பேர். சில காலங்களில் அந்த கோள் சுற்றி வருது இல்லை அந்த கணக்கில். அப்போ கிழக்கே மறைஞ்சு மேற்கே தோன்றும், மேற்கே மறைஞ்சு கிழக்கே தோன்றும். இது இடைப்பட்ட காலங்களில் அது வானில் நம் கண்ணுக்கு தெரியாது. வானில் இருக்கும், கண்ணுக்கு தெரியாது. அந்த கண்ணுக்கு தெரியாத காலங்களில் நற்காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கிராமத்தில் சொல்லுவாங்க, வெள்ளை மாட்டை முன்னே விட்டு கருப்பு மாட்டை பின்னே விட்டு கலப்பையை கழுத்தில் கொண்டு விதைப்பெட்டி தலையில் வைத்து வெள்ளி முளைத்திடும் முன் வேகமாக செல்ல வேண்டும். ஓ வேகமாக போ, மாட்டை ஓட்டிக்கிட்டு வெள்ளி முளைக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏறு விழும் அந்த வீட்டு தலைவனுக்கு சோறு கொண்டுக்கிட்டு
வீட்டுக்கார அம்மா 8 மணிக்கு மேலே தான் புறப்படுவாங்க. அது வரையும் உழவன் அங்கே வந்து வயலில் உழுதுகிட்டு நிற்பான். இவங்க கஞ்சி கலையம் தலையில் கொண்டு கருக்கருவா தோளில் கொண்டு வேகமாக சென்று அவருக்கு உணவு படைத்துட்டு வருவாங்க. இந்த ஏர் உழுவுற வேலை இருக்கே, அது ரொம்ப உடற்பயிற்சி. மாட்டுக்கு பின்னாலேயே காலையில் 6 மணிக்கு ஓட்டுற மாட்டை நம்ம 10 மணி வரலையும் உழுவுறோம், 11 மணி வரலையும் உழுவுறோம். மாடு எவ்வளவு சுற்றுதோ அவ்வளவு அந்த உழவனும் சுற்றிக்கிட்டே இருக்கிறான்ல, அவனுக்கு எங்கேருந்து சக்கரை நோய் வரும், சீக்கு வரும்? அவ்வளவு உடற்பயிற்சி மாது. அந்த காலத்தில் அப்படியெல்லாம் மக்கள் உடைச்சதுனால தான் நோயற்ற வாழ்க்கையில் அவங்கெல்லாம் இருந்தாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் டிராக்டரை விட்டு 1 ஹவரில் அரை மணி நேரத்தில் உழுதுறாங்க. நம்ம பேசாமல் வரப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். 5 இட்லி தின்னவன் 2 இட்லி தின்னு உனக்கு சுகர் வந்துட்டு நீ அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதுன்னா நம்ம உழைக்கலைன்னு அர்த்தம். உழைக்கலைன்னா தான் நோய் வரும், உழைச்சா நோய் வராது. ஆக இந்த ஏர் உழவுக்கு இந்த வெள்ளி என்பது ரொம்ப முக்கியம். அந்த வெள்ளி காரைச்சிடுச்சுன்னா பொழுது விடிய போகுதுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. வெள்ளி முளைத்திடுது விரைந்து போ, காளைகளை ஓட்டி கொண்டு கடிகிசல். அப்புறம் அடுத்த வரியில் பாரு, பொன்னேர் தொழுது புலன் வழிபட்டு மாட்டை பூட்டி காட்டை கீறுவோம். இந்த 3 வரியை நல்லா கவனி. பொன்னேர் தொழுது, கலப்பை வந்து பொன்னால செய்து ஏற்கொண்டி கட்டலை. பொன்னேர் என்பது இந்த வருடத்துக்கு முத ஏற்புற்ற நாள் அப்படின்னு பேர். முத ஏற்புற்ற நாள்னு பேர். அப்படின்னா இப்போ நடக்கின்ற இந்த வருடத்துக்கு பாரு, பொன்னேர் வந்து சித்திரை மாதம் 27 நாள் தமிழுக்கு, இங்கிலீஷுக்கு திங்கட்கிழமை சதுர்த்தி திதி, மிருகசீஷ நட்சத்திரத்தில் அமிர்த யோகத்தில் காலையில் 6 to 7:30 ரிஷபலக்கணத்தில் இந்த அருகுபார் 27/4/20 சித்திரை மாதம் 14ஆம் தேதி சதுர்த்தி திதி, மிருகசீஷ நட்சத்திரம், அமிர்த யோகத்தில் காலை 6 to 7:30 ரிஷபலக்கணத்தில் இந்த வருடம் சித்திரை மாதம் பொன்னேர் பூட்டினாங்க எல்லாரும். அந்த பொன்னேர் பூட்டுறதுக்கு இந்த ரிஷபலக்கணம் ரொம்ப முக்கியம் இல்லையா? ரிஷபம்னா காளை மாடு போட்டிருக்கும், ஒரு ரிஷபம் காளை அவருக்கு இது வச்சிருக்கும், ரிஷபம் ஒரு உருவம் போட்டிருக்கும். இந்த ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் ஆடு மாடு பால் ராசியெல்லாம் நிறையா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த லக்கணத்தில் இந்த வருடம் பொன்னேர் பூட்டினாங்க. நான் பார்த்தேன், பஞ்சாங்கமெல்லாம் பார்த்து கேட்டாங்க, அதெல்லாம் பார்த்து தான் செய்வாங்க. அந்த பொன்னேருங்கிறது எதுக்குன்னா, இந்த நல்ல நாளில் வந்து மாட்டை கொண்டு வயலில் பூட்டி உழுதாச்சுன்னா அப்புறம் ஆற்றுல தண்ணி வர்ற போது மழை பெய்கிற போது நாளன்னு நட்சத்திரம்னா எப்போ வேணாலும் மாட்டை கொண்டு போட்டு ஊட்டி அந்த வேலையை, விவசாய வேலையை தொடங்கலாங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வருடமும் ஒரு நாளை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது சித்திரை மாதத்தில் இருக்கும் அந்த நாள். இது நான் எழுதியிருக்கிற நாள், இந்த வருடம் பொன்னேர் பூட்டின நாள். அப்போ பொன்னேர் என்பதுன்னா என்னென்னா, ஒரு வருடத்தில் நல்ல நாளில் மாட்டை வயலுக்கு ஓட்டிக்கிட்டு ஓண்டி உழுவுற நாள். பொன்னேர் தொழுது, ஏற கையை தொட்டு கும்பிட்டு, புலன் வழிபட்டு. அந்த புலன் என்பதற்கு 2-3 மீனிங் இருக்குது. அதுக்கு வயல்னு ஒரு அர்த்தமும் இருக்குது. 5 புலன்களை அடக்கணும்னு சொல்லுவாங்க. நீ வயலை வழிபட்டுன்னு எடுத்துக்க. புலன் வழிபட்டு கீழே இருக்கிற வயல் இருக்கு பற்றியா, பூமாதேவி. அந்த பூமாதேவியை தொட்டு நம்ம நமஸ்காரம் பண்ணணும். அம்மா பூமாதேவி, எனக்கு நீ இந்த வருடம் அமோகமாக நெல் விளையணும், கடலை விளையணும், எள்ளு விளையணும், எல்லாம் விளையணும் தாயே சக்தி அப்படின்னு சொல்லி இந்த பூமாதேவியை தொட்டு நம்ம மூஞ்சில ஒத்திக்கணும் ஏற்புற்றத்துக்கு முன்னாடி. அப்போ பொன்னேர் தொழுது புலன் வழிபட்டு வயலை தொட்டு கொம்பிட்டு, பூமாதேவியை தொட்டு கொம்பிட்டு, புலன் வயலை தொட்டு கொம்பிட்டு மாட்டை பூட்டி காட்டை கீறுவோம், வயலை உழுவோம். ஏர் புதிதென்று நம்ம உழுவுற ஏர் புதுசில்ல, நுகத்தடி கண்டது. அந்த ஏர் வந்து சொல்கிறோமே, அது நுகத்தடின்னு பேர். 2 மாட்டையும் கூட்டி நின்னா வரிசையாக நிற்க வச்சு நேராக அது கழுத்தில் வந்து அந்த மோத்தடியை வச்சு 2 பக்கமும் ஒரு கவர் இருக்கும், அதை எடுத்து போட்டு பூட்டுறது. அது 2-3 நாளைக்கு அப்பாவோட நின்னோம்னா நம்மளும் அதை பூட்டி கற்றுக்கலாம். அப்படி தான் கற்றுக்கணும், உழவு தொழிலாம் அப்படித்தான். அந்த ஏர் புதுசில்ல, அது வீட்டில் போன வச்சிருந்த கலப்பை தான். நுகத்தடியும் கண்டது தான். அந்த போன வருடம் வச்ச நுகத்தடியை அந்த கலப்பை பார்த்தது தான். அது ஏருக்கு வந்து நுகத்தடி புதுசில்லை, பழசு தான். காடு புதிதென்று, நிலமும் புதுசில்லை, அதுவும் போன வருடம் உள்ள நிலம்தான். கரையும் பிடித்தது தான். கரைன்னா எதை சொல்கிறோம்? நெல்லுக்குலையில் இருக்கக்கூடிய 4 பக்கம் இருக்கக்கூடிய வரப்பு, அந்த வரப்பை தான் கரைன்னு சொல்கிறான். அந்த கரையும் பிடித்தது தான், நீர்க்கரைன்னு சொல்கிறது. அதை அந்த நீர்க்கரையும் பிடித்தது தான். கை புதிதா கார் புதிதா? இல்லை. கையும் புதுசில்லை, கார் புதிதா? மழையும் புதிதில்லை. என்ன புதிது? நாள்தான் புதிது, நட்சத்திரம் புதிது. இந்த பொன்னேர் பூற்ற நாள் வந்து புதிது, நட்சத்திரம் புதிது. போன வருடம் வியாழக்கிழமையில் ஏற்பூட்டினோம், இந்த வருடம் வெள்ளிக்கிழமையில் போட்டுரும், அல்ல புதன்கிழமையில் போட்டுரும். நாள் புதிது,
நட்சத்திரம் புதிது. இந்த வருடம் மிருகசீரிஷம், அடுத்த வருடம் சித்திர நட்சத்திரம். அப்போ நட்சத்திரம் மாறும், நாள் மாறும், வேற ஒன்றும் மாறாது. அப்போ நாள் புதிது, நட்சத்திரம் புதிது, ஊக்கம் புதிது. ஊக்கம்னா முயற்சி, முயற்சி புதிது, உரம் புதிது. போன வருடம் போட்ட உரம் இல்லை, இந்த வருடம் உரம் வேற. ஆக இதெல்லாம் புதிது. புதிது எது, பழசு எது? ஏர் புதிதென்று நுகத்தடியும் புதிதென்று, நிலம் புதிதென்று கரையும் புதிதென்று, கை புதிதென்று மழை புதிதென்று, நாள் புதிது, நட்சத்திரம் புதிது, ஊக்கம் புதிது, உரம் புதிது. மாட்டை தூண்டி கொழுவை அழுத்தி மண் புரளும், மழை பொழியும். நல்லா மாட்டை ஓட்டி அழுத்தி விழணும், மண் புரளும். கலப்பையால் விழுகிற பொழுது கீழ்மண் மேலே போகும், மேல் மண் கீழே வரும். நிலம் சிலிர்க்கும், பிறகு நாற்று நிமிரும். நட்டத்துக்கு பிறகு நாற்று நடுற இன்னைக்கு கொஞ்சம் கீழே கிடக்கும். 5 ஆனா 6 ஆனா 7 ஆனா பார்த்தா அது நிமிர்ந்து பச்சை கொடுக்கும். எல்லை தெய்வம் எல்லாம் காக்கும். அப்ப எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வம் வயலை காக்கும். எல்லை தெய்வம் என்பதுப்பா ஒவ்வொரு கிராமத்திலையும் பார்த்தீங்கன்னா எல்லை, அந்த கிராமத்துக்கு எல்லையில் ஒரு கோயில் இருக்கும். மாரியம்மன் கோயில், ஐயனார் கோயில், ஏதோ ஒரு தெய்வம் இருக்கும். அது ஊர் கோயில்னு பேர். அந்த தெய்வம் வந்து அந்த ஊர் மக்களை பாதுகாக்கும். எல்லாம் அதுக்கு தான் நம்மளாம் திருநா பண்ணுறோம், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்ல. காவல் தெய்வம்னு சொல்கிறோம். அந்த காவல் தெய்வம், எல்லை தெய்வம் எல்லாம் காக்கும். சகலமான துன்பங்களையும், நமக்கு வரக்கூடிய எல்லா இடர்பாடுகளையும் நீக்கி நம்ம வளமான வாழ்க்கை வாழவும், வயல்ல சென்னல் விளையவும், எல்லா விதமான நவதானியங்கள் விளையவும், மக்கள் வளமோட வாழ யாரை வாழ்த்தணும், யாரை கும்பிடணும்னா அந்த காவல் தெய்வம் முக்கியம். நம்மளையும் பாதுகாக்கிறது, வயல்ல இருக்கிற பயிர் சாகுபடியையும் அது பாதுகாக்கிறது. பாரு, பட்டுக்கோட்டையில் வந்து காவல் தெய்வம் நாடியம்மன் ஒரு ஓட்டத்தில் இருக்குது, அங்கே ஒரு ஐயனார் இருக்கு. இந்த மாதிரி அந்த ஊர் கிராமத்தில் கடைசியில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் தான் அந்த ஊர் கிராம மக்களை நோய் நொடியில் இருந்து பாதுகாக்கவும், அந்த வயலில் விளைந்திருக்கக்கூடிய வெள்ளாண்மை, அந்த நெல் சாகுபடி, பருப்பு வகைகள் எதை விளைச்சாலும் அதை நோய் நொடியில் இருந்து, பூச்சிகளில் இருந்து பாதுகாக்கவும் அந்த தெய்வம் பார்த்துக்கும். இந்த பாரு, இந்த நம்பிக்கையெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. எல்லை தெய்வம் எல்லாம் காக்கும், கவலை இல்லை கிழக்கு வெளுக்குது, பொழுதேற பொன்பரவும் ஏரடியில் நல்ல வேளையில் நாட்டுவோம். அப்ப நல்ல வேளையில அந்த கலப்பை அம்மி பிடிச்சி சாட்டையால் 2 அடி அடிக்கலாம். அது பாட்டில் மாடு இழுத்துக்கிட்டு போகும். அதை 11 மணி வரலையும் அவனும் உழுவுறான், அந்த மாடும் உழுவுது. அந்த மாதிரி உழைப்பாளி, அந்த உழவன் என்று சொல்லுகின்றவன் ஒரு உழைப்பாளி. மேலே இருந்து பாரு, முதல் மழை விழுந்தது, மேல் மண் ஊறி பதமாகி விட்டது. கிழக்கு திசையிலே வெள்ளி என்ற விண்மீனானது வெளியில் தெரிகின்றது. நண்பா, நீ சற்று விரைந்து செல்வாயாக. காளை மாட்டை ஓட்டிக்கொண்டு வேகமாக விரைந்து செல். பொன்னேர் இன்று பூட்ட வேண்டும். வயலிலே அந்த ஏற்கலப்பையை தொழுது, வயலையும் தொழுது, மாட்டை பூட்டி வயலை உழ வேண்டும். கலப்பை புதிதென்று அந்த கலப்பை நுகத்தடியையும் முன்னே கண்டதுதான். நிலம் புதிதென்று, நீர்க்கரையும் புதிதென்று. கை புதிதா? இல்லை. கார் புதிதா? மழை புதிதா? இல்லை. நாள் மட்டுமே புதிது. அன்றைய நட்சத்திரம் புதிது. ஊக்கம், முயற்சி புதிது. வயலில் போடும் உரம் புதிது. மாட்டை தூண்டி கொழுவை அழுத்தி மண் புரளுகின்ற மாதிரி வேகமாக மாட்டை உழுவாயாக. நிலம் சிலிர்க்கும், நாற்று 5 நாட்களுக்கு பிறகு நிமிர்ந்து மேலாக பச்சை கொண்டு வரும். இவற்றை எல்லாவற்றையும் மக்களை காக்கக்கூடிய காவல் தெய்வமாகிய எல்லை காவல் தெய்வம் நம்மை எல்லாம் காக்கும், வேளாண்மையையும் காக்கும். கவலை இல்லை, கிழக்கு வெளுத்து விட்டது, பொழுதேற பொன்பரவும் ஏரடியிலே நல்ல வேளையிலே நாம் உழுவோம், வாழ்வோம் என்று கூபாரா அவர்கள் கூறுகிறார். ஏன்னா கிழக்கு வெளுத்ததுன்னா அந்த காலத்தில் வந்து மணி கிடிகாரம் எல்லாம் இல்லை. நான் படித்த காலத்திலேயே கிடிகாரமும் இல்லை, ஒன்றும் இல்லை. வீட்டில் கண்ணாடி கூட இருக்காது வீட்டில். அந்த காலத்தில் மணி பார்க்குறதெல்லாம் வந்து அந்த கிழக்கு வெளுக்குது. சேவற்கோழியுண்டு காகம் உண்டு, வானம் செக்கச் சிவந்து திரிவதுண்டு, மேவு பொன்னே அதி காலை தெரிந்திட உனக்கு வேற்று கடிகாரம் வேண்டுமொழி.
காலையில் வந்து காக்கா கரையுது, சேவல் கூவுது, கிழக்கு வெளுக்குது, கால பொழுதுக்கு உனக்கு ஏன் கிடியாரம் தேவை அப்படின்னு பாடல்கள்லாம் இருக்கு. அது இருக்கட்டும். இந்த ஏற்புதிதா என்பதில் இந்த செய்திகளை நம்ம படிச்சுக்கிறோம்ப்பா. இதை படிச்சுக்கிட்டு உழவு தொழிலில் வள்ளுவர் எழுதுகிற பொழுது ஒரு வரி சேர்த்து எழுதுங்க. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர். இந்த உலகத்தில் உழவு தொழிலை மேற்கொண்டு செய்கிறவங்க தான் உண்மையான வாழ்கிறவங்க, மற்றவங்கள்லாம் அவங்களுக்கு பின்னால் போகிறவங்க தான். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். உழவு தொழில் செய்தவர் தான் வாழ்கின்றவர், மற்றவங்கள்லாம் அவரை பின்பற்றி தான் நம்ம செல்ல வேண்டும் என்று அந்த உழவு தொழிலுக்கே 10 குறள் எழுதியிருக்கிறார் வள்ளுவர். அதையெல்லாம் ஒரு கருத்தையாவது நம்ம அதில் சேர்த்து எழுதணும். வள்ளுவர் இவ்வாறு உழவு தொழிலுக்கு அச்சாணியாக கூறுகிறார் அப்படின்னு சொல்லணும். உழுவார் உலகத்தாருக்கு ஆணி, அகுது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து வள்ளுவர் சொல்லுகிறார் பத்தியா. பிற தொழில் செய்வாரை எல்லாம் தாங்குகின்றவர்கள் உழவர்களே. ஆகவே உலகம் என்னும் தேருக்கு உழவர்களே அச்சாணி போன்றவர்கள். அதான் அச்சாணின்னு சொல்றது. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் உணவளிக்கக்கூடிய உழவர்கள் தான் அச்சாணி போன்றவர் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி உழவு தொழிலை பற்றி 10 குறளில் தன்னுடைய கருத்துக்களை வள்ளுவரும் பதிய விடுகின்றார். இப்படியாக இந்த பாடல் நமக்கு முடிகிறது. அடுத்தபடியாகமா இன்னைக்கு இது கொஞ்சம் தான், 2-3 கருத்துக்கள் தான் இருக்குது. அடுத்தபடியாக அடுத்த பாடம் நமக்கு மெய்கீர்த்தி. மெய்கீர்த்திங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கோப்பரகேசரி திருபுவன சக்கரவர்த்தி என்று பட்டங்கள் கொண்ட 2ஆம் ராசராச சோழனது மெய்கீர்த்தியின் ஒரு பகுதி பாடமாக உள்ளது. இந்த மெய்கீர்த்தி பகுதியின் இலக்கிய நயம் நாட்டின் வளத்தையும் ஆட்சி சிறப்பையும் ஒரு சேர உணர்த்துவதாக இருக்கிறது. மெய்கீர்த்தியினுடைய 2, அதில் 1 91 வரிகளை கொண்டது. அதில் 16 to 33 வரியிலான வரிகள் நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது. இந்த பாடப்பகுதி மூலம் நாம் சில கருத்துக்களை நாம் பெறப்போகின்றோம். 1ஆம் ராசராசன் காலம் தொட்டு மெய்கீர்த்திகள் கல்லில் வடிக்கப்பட்டன. மெய்கீர்த்திகளே கல்வெட்டின் முதல் பகுதியில் மன்னரை பற்றி புகழ்ந்து இலக்கிய நயம்பட எழுதப்படும் வரிகள். இவை புலவர்களால் எழுதப்பட்டு கல்தச்சரால் கல்லில் எழுதப்பட்டது. புஸ்தகத்தில் இருக்கு, நீ படிச்சுக்க. நான் பாடத்தில் உள்ள கருத்தை மட்டும் சொல்கிறேன். அதாவது ஒரு அரசன் தன்னுடைய பெருமைகளையும் புகழையும் காலம் கடந்தும் தனக்கு பின்னாலையும் அந்த புகழும் பெருமையும் இருக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய ஆட்சி முறைகளை கருங்கல்லிலே எழுதினார்கள். அதுதான் அந்த காலத்து மன்னர்களுடைய மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்றது. செப்பேடுகளில் எழுதினார்கள், கல்வெட்டிலே எழுதினாங்க. இந்த அரசன் இப்படி பண்ணணும், இந்த அரசன் காலத்தில் இப்படி இருந்துச்சு, இவன் இத்தனை போர் தொடுத்தான், இவனுடைய மக்கள் இப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு. கலவர் பயம் இல்லை, ஒற்றர்கள் எல்லாம் நல்லா இருந்தாங்க, மழை நல்லா பொழிஞ்சிச்சுது, வேளாண்மை நல்லா இருந்துச்சுது, மக்களுக்கு எந்த துன்பமும் இல்லை. தன்னுடைய ஆட்சி சிறப்பை தனக்கு பிற்காலம் மக்கள் உணர வேண்டும், அது நிலைக்க வேண்டும், அது இருக்க வேண்டும் என்று எழுதி அரசர்கள் இந்த கல்வெட்டிலே பொறிச்சது தான் மெய்கீர்த்தி. இப்போ நமக்கு பார்க்க போகிறது ராசராச சோழனது மெய்கீர்த்தி ஒரு பகுதி. பாருமா, இந்திரன் முதல் திசாபாலர் எண்மரும் ஒரு வடிவாகி வந்த படியென நின்று மனுவானை தனி நடாத்தியே சொல்கிறான் பார். இது ஒரு சின்ன விளக்கம். அவருடைய ஆட்சி காலம் எப்படி அரசாண்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திசைபாலர், கிழக்கே இந்திரன் அவனுக்குரிய ஆட்சி, மேற்கே வருணன், தெற்கே யமன், வடக்கே குபேரன், வடகிழக்கு ஈசானியன், வடமேற்கு வாயு பகவான், தென்மேற்கு நிருதி பகவான், தென்கிழக்கு அக்னி பகவான். இந்த 8 திசைகளுக்கும் உள்ளவர்கள்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து ஒரு நாட்டை ஆண்டா எந்த குறையும் இல்லாமல் எப்படி ஆளுவார்களோ அதை போலவே ராசராச சோழன் தன்னுடைய ஆட்சி காலத்திலே நாட்டை ஆண்டான் அப்படின்னு திசாபாலர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 திசை, 4 திசை 4 மூலை சொல்றோமா, அது 8 திசை. 8 திசைக்கும் உரிய தெய்வங்களை சொல்லி அந்த அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஆண்டா அந்த நாடு எப்படி செழிச்சிருக்கும், அதை போலவே ராசராச சோழன் ஆண்டான், எந்த குறையும் இல்லை அப்படின்னு முதல் வரியிலே வந்துடுது. அதுக்கு கீழே பாரு, கருத்தை கையை விட்டு எண்ணிக்க கேட்பேன். படி யானையே பிணி புண்பன, யானையே பிணிக்கப்படுவது கயத்தில், மக்கள் பிணிக்கப்படுவதில்லை. வடி மணி சிலம்பே அரற்றுவன, சிலம்பு காலில் போட்டிருக்கிறமே அதுதான் கிணி கிணி கிண்கிணி கிணி 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 என்று புலம்புகின்றது. அதாவது அடி எடுத்து வைக்கும்போது அது அப்படியே உள்ள ரவை ஆடுது.
அது புலம்புது. அதை போல மக்கள் யாரும் புலம்பல. அழகான கருத்துமா. ஒரு 2.5 வயசு பையன், 2 வயசு பொண்ணு, அல்ல 1.5 வயசு பையன் சின்னமாக தத்தி புத்தி அடி எடுத்து போடுறது, கொலுசை போட்டு அந்த புள்ள நடக்கிற அழகை பாரு. அந்த புள்ள ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிற பொழுது கிணி 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 கிணின்னு கேட்கும். உங்கள் வீட்டில் யாரும் குழந்தைகள் இருந்தால் நடக்க சொல்லி அழகை ரசிச்சு பாரு. அந்த சிலம்பை அரற்றுவன புலம்புகின்றது, மக்கள் யாரும் புலம்பவில்லை. செல்லோடையே கலக்குன்பன. ஓட தண்ணி, ராஜராஜ சோழன் காலத்தில் ஓடையில் இருக்கிற தண்ணி கலங்குது, ஆனால் மக்கள் கலங்குவதில்லை. வரு புனலே சிலைப்படுவன. தண்ணி வருகின்ற தண்ணி மதகுகளில் அடைக்கப்படுகிறது, ஆனால் மக்கள் யாரும் அடைக்கப்படுவதில்லை. வரு புனலே சிறைப்படுவன. சிறைப்படுவன அடைக்கப்படுவன. புனல் தண்ணி அடைக்கப்படுவது, மக்கள் அடைக்கப்படுவது இல்லை. மாவே வடுபடுவன. மானா மாங்காய், மாங்காய்கள் மட்டுமே வடுபடுகின்றது, மக்கள் வடுபடுவது இல்லை. ஏன்னா மாமரத்தில் மட்டும்தான் அந்த சின்ன பிஞ்சுக்கு வடுன்னு சொல்கிறோம். அப்போ மாமரத்தில் தான் வடு இருக்கு, மக்கள் மனங்கள்லையோ மக்கள் எண்ணங்கள்லையோ மக்களிடத்தில் வடு என்பது இல்லை. மாங்காயில் வடு இருக்கு. மாமலரே கடியவாயின். மலர்கள் பறிக்கப்படுகிறது, மக்களுடைய உரிமைகள் அந்த ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்திலே பறிக்கப்படவில்லை. ஆனால் மலர்கள் பறிக்கப்படுகிறது செடியில் இருந்து, ஆனால் மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படவில்லை. காவுகளே கொடியவாயின. காவுகள்னா காடுகள், அங்கேதான் கொடி இருக்கு. எங்கே? காட்டில். அந்த காட்டில் இருக்கிற கொடி மட்டும்தான் இருக்குது, ஆனால் மக்கள் கொடியவர்களாக எங்கேயுமே இல்லை. அவன் நாட்டில் காட்டில் கொடி தான் இருக்கும், மக்கள் இடத்திலே கொடியவர்கள் இல்லை. பொய் உடையன வரை வேயே. வரை வேய். வரை அப்படின்னா மூங்கில். வரைன்னா மலை, வேய்னா மூங்கில். மலையில் இருக்கக்கூடிய மூங்கில் மட்டுமே உள்ளீடு இன்றி வெறுமையா இருக்கிறது, மக்களிடத்திலே வெறுமை இல்லை. மக்கள் நல்லா இருக்கிறாங்க, மூங்கில் மட்டும்தான் வெறுமையா இருக்கு. மையுடை நெடுவரையே மருளுடையன இளமான்களே. இதான் பாரு, இந்த மான்கள் எல்லாம், முயல் மான்கள் எல்லாம் அப்படியே மேயில பேர இந்த பாரு எப்படின்னு, இந்த அப்படியே மான் மேய்ஞ்சுக்கு நிற்கி கீழே குஞ்சு இப்படி மேயுது. இந்த பார்க்குது, எப்படி பார்க்குது, இதான் மருண்டு பார்க்கறது. யாரோ வர்றான் எழுந்து உடனே ஓட பார்க்குது. அப்படி மான்கள் மருட்சியாக பார்க்கிறது, மக்களிடத்திலே மருட்சி எல்லாம் கிடையாது. மருளுடையன இளமான்களே. அந்த மருள் இருக்கக்கூடியது, வெறிச்சி பார்க்கக்கூடியது அங்கதான். ஆனா மக்களிடத்திலே அந்த மருட்சி இல்லை. கயற்குலமே பிறந்தொழுகும். கயற்குலம் சரியா வருதாம்மா? மருளுடையன இளமான்களே. கயற்குலமே பிறந்திடும். கயர்னா மீன். அந்த மீன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்ணி குறைவாக இருக்கிற பொழுது நேராக போக முடியலைன்னா இப்படி நேராக போகுது இல்லை, தண்ணி குறைவாக இருக்கிற பொழுது என்ன பண்ணுது, அப்படி பிறழுது. அப்படி பிறண்டு இப்படி 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 வேகமாக போய் அந்த இடத்தை தண்ணிக்குள்ளே விழுந்துருது. அப்போ மீன்கள் பிறந்து போகின்றது, மக்கள் யாரும் பிறந்து போவதில்லை. கயற்குலமே பிறந்து ஒழுகும், மக்கள் பிறழ்வதில்லை. கை தாயரே கடிந்தொருப்பர். பிள்ளையை விளக்கக்கூடிய செவிலித்தாயார். பிள்ளைய பெத்த அம்மா பிள்ளைய ஒன்றும் பண்ண மாட்டாங்க, விளக்கக்கூடிய செவிலித்தாயார் பிள்ளைகளை ஏதாவது சொல்லி வளர்த்துருவாங்க, ஏதாவது கொஞ்சம் கடிச்சிடுவாங்க. செவிலித்தாயார் ஏதாவது பண்ணுவாங்க. எதையோ விட்டு போச்சுமா. மாவே வடுபடுவன மாமலரே கடியவாயின. காவுகளே கொடியுடையன. காட்டில் கொடி இருக்கு. கல்லுண்பன விட்டு போச்சு. கல்லுண்பன வண்டுகளே. கல்லுண்பன வண்டுகளே. கள்ள குடிக்கக்கூடியது வண்டினங்கள் மட்டும்தான், ஆனா மக்கள் யாரும் கல்லுண்பன இல்லை. பொய்யுடையன வரைவே. அந்த கானகத்தில் இருக்கக்கூடிய மலையிலே இருக்கக்கூடிய மூங்கில்கள் மட்டுமே வெறுமையா இருக்கு, மக்களிடத்திலே வெறுமை இல்லை. போர் மலைவன எழுகழனியே. போர் மலைவன எழுகழனியே. வயல்ல நெற்கதிர்கள் மட்டும்தான் போராக அடிச்சு போடுறாங்க, வேறு யாரும் அங்க மக்கள் போர் செய்வதில்லை. அதான் விட்டு போனது. போர் மலைவன எழு கழனி. கழனின்னா வயல். அந்த வயல்ல இருக்கக்கூடிய நெற்கதிர்கள் மட்டுமே போராக இருக்கு, மக்களிடத்திலே போர் உள்ள. மையுடையன நெடுவரையே. மையுடையன அதாவது மைனா இருட்டு அப்படின்னு சொல்றோம். நீண்ட மலைகள், மலைத்தொடர்கள், உயரமான மலைத்தொடர்களே
இருள் சூழ்ந்திருக்கும். நெடுவரை மையுடையன நெடுவரையே. ஆனா நாட்டில் வறுமை இல்லை, இருள் இல்லை. மலையில மட்டும் இருள் இருக்கு, மக்களிடத்திலே இருள் கிடையாது, வறுமை இல்லை. மருளுடையன இளமான்கள், வெறிச்சியாக பார்க்கக்கூடியது மாநிலங்கள் மட்டுமே, மக்களிடத்திலே அந்த மருட்சி இல்லை. கயற்குலமே பிறந்தொழுகும் மீன்கள் அப்படி புரழ்ந்து தண்ணி இல்லாத இடத்துல போவோம், மக்கள் யாரும் புரழ்ந்து போறதில்லை. கை தாயரே கடிந்தொருப்பர், வளர்க்கக்கூடிய செவிலித்தாயார் மக்களை, குழந்தைகளை துன்புறுத்துவர். வேற அந்த மக்களுக்கு எதுவுமே கிடையாது, வேற யாருமே சினம் கொள்வது அந்த நாட்டிலே இல்லை. இயற் புலவரே பொருள் வைப்பர், பாட்டை பாடக்கூடிய புலவர்கள் தான் தன்னுடைய பாடலுக்குள்ள பொருள் வைப்பர், பொருள்களை மறைத்து வைத்து பேசுவர். ஆனா உண்மையிலேயே புலவர்கள் அல்லாது வேற யாரும் தங்கண்ட இருக்கிற பொருளை யாருக்கும் கொடுக்காமல் மறைப்பதில்லை. பொருளை மறைப்பது புலவர்கள் மட்டுமே. இயற் புலவரே பொருள் வைப்பர், இசைப்பாணரே கூடம் செய்வார். பாட்டு பாடிக்கிட்டு தெருவில் ஆடி போறாங்கல்ல, அவங்க தான் இசைப்பாணர்னு சொல்றோம். அந்த இசைப்பாணர் என்ன பண்ணுவாங்க, ஆடிக்கிட்டு போவாங்க ரோட்டில். ஆனால் எங்கள் ஊரில் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்தில் வேறு யாரும் அப்படி ஆடிக்கிட்டு போகிற பழக்க வழக்கம் இல்லை. இப்படி ராசராச சோழன் காக்கக்கூடிய திருநாட்டினுடைய இயல்பு இப்படி இருக்குது. என்னென்ன மறுபடி சொல்கிறேங்க வெளி. அவன் நாட்டிலே யானைகள் மட்டுமே பிடிக்கப்படுகிறது, மக்கள் பிடிக்கப்படுவதில்லை. சிலம்புகள் மட்டுமே புலம்புகின்றன, மக்கள் புலம்புவதில்லை. ஓடைகளில் மட்டுமே தண்ணீரானது கலங்கி காணப்படுகிறது, மக்களுடைய உள்ளங்கள் கலங்கி காணப்படுவதில்லை. புனல் மட்டுமே அடைக்கப்படுகிறது, மதகுகளில் தேக்கி வைக்கப்படுகிறது, மக்கள் அடைக்கப்படுவது இல்லை. மாமரத்தில் மட்டுமே வடுக்கள் காணப்படுகிறது, மக்களுடைய மனதிலோ உள்ளத்திலோ அவர்களுடைய எண்ணங்களிலோ வடுக்கள் இல்லை. மலர்கள் மட்டுமே பறிக்கப்படுகிறது, அம்மக்களுடைய உரிமைகள் அரசராலோ அமைச்சராலோ வேறு யாராலோ பறிக்கப்படுவது இல்லை. காடுகள் மட்டுமே கொடிகளை கொண்டுள்ளது, அந்த மக்களிடத்திலே யாரும் கொடிய எண்ணங்கள் கொண்ட மக்கள் அங்கு கிடையாது. வண்டுகள் மட்டுமே தேனை உண்ணுகின்றன, மக்கள்களில் யாரும் கள் குடிப்பதில்லை. மூங்கில்கள் மட்டுமே உள்ளீடற்று வெறுமையாய் இருக்கிறது, மக்களிடத்திலே வெறுமை இல்லை. வயல்களில் மட்டுமே நெற்கதிர்கள் மட்டும் போராக எழுகின்றன, ஆனா வேறு மக்களிடத்திலே போர் என்ற எண்ணங்கள் கிடையாது. நீண்ட உயர்ந்த மலைகளில் மட்டுமே இருள் காணப்படுகிறது, மக்களிடத்திலே இருள் போன்ற வறுமையானது யாருடைய உள்ளத்திலும் வீட்டிலும் வறுமை இல்லவே இல்லை. இளமான்களுடைய கண்களே மருளுகின்றன, மக்களுடைய கண்களிலே மகிழ்ச்சியான பார்வைகள் கிடையாது. குளத்தில் உள்ள மீன்கள் மட்டுமே புழைந்து செல்லுகின்றன தண்ணீர் குறைவாக உண்டபோது, மக்களுடைய நிலை எண்ணங்கள் எப்பொழுதும் நிலை பெறுவதில்லை. குழந்தைகளை வளர்க்கக்கூடிய செவிலித்தாயார் என்று சொல்லக்கூடியவரே குழந்தைகளிடத்திலே சினத்தை காட்டுகிறார்கள், அந்த மக்கள் யாரும் யாரிடத்திலும் சினத்தை காட்டுவதில்லை. புலவர்கள் தாங்கள் இயற்றக்கூடிய பாடல்களிலே உள்பொருளாக மறைவாக கருத்துக்களை வைத்து பாடுகின்றார்கள். ஆனால் அங்குள்ள மக்கள் யாவரும் பொருள்களை வைத்து கொண்டு யாருக்கும் கொடுக்காமல் மறைப்பதில்லை. இப்படியாக இசைப்பாணர் மட்டுமே தெருவில் ஆடிக்கொண்டு செல்லுகிறார்கள், யாழ் இசைத்து ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு செல்லுகின்றார்கள். ஆனால் அவ்வாறு மக்கள் யாரும் ஆடி பாடிக்கொண்டு பிச்சை எடுப்பது போன்ற தோற்றத்துடன் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையிலே ராசராச சோழன் தன்னுடைய ஆட்சி சிறப்பை செய்கின்றான். அதற்கு மேலே சொல்லுகின்றார், நின்று காவல் நெறி பூண்டு நெறி அல்லாது நிலையாது. நின்று காவல் நெறி பூண்டு, அந்த நீதி நெறியோடு காவல் காக்கின்றான் ராசராச சோழன். அவன் நல்ல நெறியோடு காவல் மக்களை ஆட்சி செய்கின்றான். மேலும் அந்த அரசன் தந்தை இல்லோர் தந்தையாகியும், தந்தை இல்லாதவருக்கு தந்தையாகியும், தாயார் இல்லோர் தாயாராகியும், தாயில்லாதவருக்கு தாயாராகியும், மைந்தர் இல்லொரு மைந்தராகியும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையாகவும் மகன் இல்லாதவருக்கு மகனாகவும் இருக்கின்றான். தாய் இல்லாதவருக்கு தாயாகவும், தந்தை இல்லாதவருக்கு தந்தையாகவும், குழந்தை இல்லாதவருக்கு குழந்தையாகவும் மக்களிடத்திலே தோன்றி, கடைசியில் சொல்றான் பாரு, மண்ணுயிருக்கு உயிராகவும், உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளாகிய எல்லா உயிர்களுக்கும் தாயாகவும் உயிராகவும் இருக்கிறான். உயிர்களுக்கு உயிராக இருக்கின்றான். இந்த பூமியிலே இருக்கின்ற மரம் மட்டை
ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நாலறிவு, ஐயறிவு, ஆறறிவு உடைய எல்லா உயிர் ஜீவராசிகளுக்கும் மனிதர்களுக்கும் தந்தையாகவும் தாயாகவும் மகனாகவும் இருந்து இந்த உயிர் ஜீவராசிகளை அவன் காப்பாற்றுகின்றான் அரசன் அப்படின்னு கூறுகின்றார். விழி பெற்ற பயன் என்ன? விழி பெற்ற பயன் என்ன? பார்வை. அந்த விழி பெற்ற பயனெனவும் மெய் பெற்ற அருளெனவும் மொழி பெற்ற பொருளெனவும் முகம் பெற்ற பணுவலெனவும் எத்துறைக்கும் இறையவனமாகவும் அவன் இருக்கின்றான். பார்ப்பா, விழி பெற்ற பயனாகவும் மெய் பெற்ற அருளாகவும் மொழி பெற்ற பொருளாகவும் புகழ் பெற்ற நூல் போலவும் திகழ்கின்றான் ராசராச சோழன். அவனுடைய ஆட்சி காலத்திலே எந்த விதமான ஒரு குறையும் அவருக்கு இல்லை அப்படிங்கிற சீரும் சிறப்பையும் திரும்ப திரும்ப சொல்லி இந்த மெய்கீர்த்தியை அவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் பாடமா. அந்த ராசராச சோழனுடைய ஆட்சி காலத்திலே எந்த விதமான ஒரு நிகழ்வுகளும் மக்களுக்கு இடர்பாடாக கிடையாது. இதுதான் அவனுடைய மெய்கீர்த்தி. இந்த மக்களுக்கு இந்த கேள்வியை எழுதுகிற பொழுது ஒவ்வொரு வரிக்குமே நீங்கள் அதை எழுதலாம். எப்படின்னா, யானைகள் பிடிக்கப்படுகிறது, மக்கள் யாரும் பிடிக்கப்படுவதில்லை. கொஞ்சம் விளக்கமாக, அந்த புஸ்தகத்தில் கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது, நம்ம கொஞ்சம் விளக்கமாக எழுதணும். யானைகள் ராசராச சோழனுடைய ஆட்சி காலத்திலே யானைகள் பிடிக்கப்பட்டன, மக்கள் யாரும் பிடிக்கப்படுவதில்லை. அப்படியே நேராகவே எழுதிடலாம். சில பேர் அந்த அவனுடைய சிறப்புகளை எல்லாம் எழுதிவிட்டு பின்னால் எழுதுருங்கிற முறை வேண்டாம், நேராகவே எழுதிருங்க. மணி சிலம்பே அரற்றுவன, சிலம்புகள் புலம்புகின்றன, மக்கள் யாரும் புலம்புவதில்லை. நேராக எழுதிட்டீங்கன்னா அது படித்து மார்க் போடுறதுக்கு உனக்கு மொத்தம் 15 கருத்து 15 டிக்கு டக்கு 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 டக்குன்னு போய்கிட்டே இருக்கும். நீ மேலே வந்து எழுதிவிட்டு அப்புறம் கீழே ஒரு வாட்டி எழுதினீன்னா அதை கீழே எழுதுறத பார்க்க மாட்டாங்க, அப்படியே அலுப்பாக போனாலும் போயிடுவாங்க. இதை படிச்சுக்கிடுங்க. புத்தகத்திலேயே இதுக்கு பாடல் பொருள், அதுக்கு ப்ராக்கெட்டில் அதுக்கான ஆன்சர் அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு கைடெல்லாம் படிக்கணும்னா அங்கேயும் நீ படிச்சுக்கலாம். அதையெல்லாம் நாங்கள் வந்து உனக்கு இங்கே தான் படிக்கணுங்கிறதையெல்லாம் வரையறை செய்ய முடியாது. இதில் மெய்கீர்த்தின்னா என்ன அப்படின்னெல்லாம் நீங்கள் படிச்சுக்க ஒன்று. தங்கள் வரலாற்றையும் பெருமையும் காலம் கடந்தும் நிலைக்க விரும்புகின்ற அரசர்கள் அந்த அழியாத வகையிலே அதனை கல்லில் செதுக்கினார்கள். இதைத்தான் மெய்கீர்த்தி என்று அந்த காலத்தில் அதை சொன்னாங்க. இப்படி மெய்கீர்த்தி, ராசராச சோழனுடைய மெய்கீர்த்தி, அந்த மெய்கீர்த்தியானது இலக்கியங்களில் போற்றப்படுகிறது. அவனுடைய அரசானது பாராட்டப்படுகின்றது. ராசராச சோழனை போன்ற சிறப்பு பொருந்திய அந்த அரசாட்சி மேலும் மேலும் எப்படி இருந்துச்சோ அதுபோல இந்த காலத்து அரசர்களும் அந்த அரசனை போல நல்லாட்சி நடத்த வேண்டும் என்று நான் நினைப்பதில் எந்த தவறும் இல்லை. இந்த கேள்வியை படிச்சுக்கிடுங்க. இதில் மனப்பாடம் நமக்கு ஒன்றும் இல்லை, இதுலேயும் மனப்பாடம் ஒன்றும் இல்லை. பின்னால் வந்து கேள்வி பகுதிகளில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெய்கீர்த்தி பாடப்படுவதனுடைய நோக்கம் என்னன்னு ஒரு கேள்வி இருக்குமா? அந்த மெய்கீர்த்தி பாடப்படுவதனுடைய நோக்கம் படிச்சுக்கிடுங்க. அப்புறம் பெரிய கேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னா, பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள மெய்கீர்த்தி பாடலின் நயத்தை விளக்குக. அதை கோனாரில் 245 என்னமோ இருக்கும், அது அப்புறம் பார்த்துக்கலாம். நீ பார்த்துக்க. இதை நல்லா திருப்பி படித்து பாருங்க. திருப்பி பொருள் பிரித்து படித்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு உனக்கு புரியலைன்னா மட்டும்தான் நீ என்னை கேட்கணும். உடனே எடுத்து பார்த்துட்டு ஒன்றுமே புரியலைன்னு சொல்லாத, திருப்பி பாரு. படி யானையே பிணிப்புண்பன, வடி மணி சிலம்பே அரற்றுவன, செல் ஓடையே கலக்குண்பன, வருபுனலே சிறைப்படுவன, மாவே வடுபடுவன, மாமலரே கடியவாயின, காவுகளே கொடியவாயின, கள்ளுண்பன பண்டுகளே பொய்யுடையன வரைவேயே, போர் மலைவன எழுகழனியே மையுடையன நெடுவரையே, மருளுடையன இளமான்களே கயற்புலமே பிறந்தொழுகும் கைத்தாயரே கடுந்தொருப்பர், இயற்புலவரே பொருள் வைப்பர், இசை பாணரே கூடம் செய்வார் என்று கூறி இவன் காக்கும் திருநாட்டின் இயல் இதுவென நின்று காவல் நெறி பூண்டு நெறியல்லாது நினையாது, தந்தையில்லோர் தந்தையாகி தாயில்லோர் தாயாராகியும் மைந்தர் இல்லொரு மைந்தராகியும் மண்ணுயிரட்கள் உயிராகியும் விழி பெற்ற பயனெனவும் மெய் பெற்ற அருளெனவும் மொழி பெற்ற பொருளெனவும் முகம் பெற்ற பணுவலெனவும் எத்துறைக்கும் இறைவனெனவும் யாம் செய். படிச்சுக்கிடுங்க. நல்லா ஒரு வாட்டி படிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு பார்க்கலாம். சரிதானம்மா?
அப்போ இந்த தேர்வுக்காக நான் சொன்னதையெல்லாம் நீங்கள் சரியாக பார்த்துக்கணும். தேர்வுக்கு சொன்னதை இந்த நம்பர் போட்டெல்லாம் பார்க்குறதையெல்லாம் மறைச்சிக்கணும், செய்யக்கூடாது. தேர்வு ரொம்ப முக்கியம். எல்லா பாடங்களையும் நல்லா படிக்கணும். ஏன்னா இந்த பாடம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் உனக்கு தேர்வு வரப்போகுது. 6ஆம் பாடம் ரொம்ப சிறப்பாக நல்லா படித்து நிறைய எல்லாரும் 50க்கு 50 மதிப்பெண் வாங்கணும். ரொம்ப நன்றி, வணக்கம்.